நீ மிகுந்த சந்தோஷத்தோடு முகமலரக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நன்மைகள் நடக்கப் போகின்றது. அதிகமான அன்பை பிறருக்கு கொடுத்ததால் ஏமாந்து விட்டோமே என்கின்ற குறை உன் மனதில் இருந்தாலும் இப்பொழுது அந்த குறைகள் நீங்கக்கூடிய அளவிற்கு உன்னை தேடி அந்த அன்பு பல மடங்கு வந்து சேரப்போகின்றது. நீயாக மனதளவிற்கு உணர்ந்த சில விஷயங்களையெல்லாம் பிறர் உணரவில்லை என்கின்ற பொழுது கவலையாக இருந்தது. இப்பொழுது அந்த கவலை தீர்ந்து நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் பிறராலும் உணரப்பட்டு இருக்கின்றது. எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக எப்பொழுதுமே நினைத்துவிட முடியாது. மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடத்திலும் வந்து கொண்டு இருப்பதால் உனக்கானவர்களாக சிலர் மாறிக்கொண்டும் இருக்கின்றார்கள். நீ பழகிய அந்த நாட்களை நினைத்து வருத்தப்படுவதும், சிலர் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்பதை மனதளவிற்குள் வைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதுமே இப்பொழுது எல்லாம் உன் வாழ்நாட்களில் பெருமளவு நேரத்தை குடித்து கொண்டு இருக்கின்றது. அந்த நிலைமை மாற வேண்டும். உனக்கான தன்னம்பிக்கை எப்பொழுதுமே பிறந்து உன்னுடைய விஷயத்திலும் வாழ்க்கையிலும் நீ முழுமையான கவனத்தை செலுத்தி வெற்றி காண வேண்டும் என்பது இந்த சாயினுடைய ஆசை. உன் மனதின் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் என்பது உறுதியான ஒன்று. நீ சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இப்பொழுதே நன்மை உன்னை வந்து சேரவும் செய்யும். அடுத்த நொடி வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை யாருமே அறிவது இல்லை. அது அறியாததால் தான் எதை எப்படி செய்வது என்ற குழப்பத்திலேயே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காலம் செல்ல செல்ல அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் சிலர் நினைவில் வைத்திருப்பதால் எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடுகின்றது. சிலர் அதை ஆங்காங்கே மறந்து போவதால் வாழ்க்கை ஏனோ ஒரு விதத்தில் கேள்விக்குறியாகவே இருக்கவும் செய்கின்றது. அதற்காக தான் இப்பொழுது முன்கூட்டியே சில விஷயத்தை நான் சொல்லவும் செய்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் வை. அது எதற்காக நடக்கின்றது என்பதில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள். அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை மனதில் ஏற்றிக்கொள். அப்பொழுதுதான் சோதனை காலம் வரும்பொழுது அதை பயன்படுத்தி உன்னால் வெற்றி காண முடியும். உன் வாழ்விற்கு எது அதிகம் தேவை என்பதை சொல்கின்றேன். உன் வாழ்விற்கு அதிகம் தேவையான ஒன்று பொறுமை. அந்த பொறுமை எந்த அளவிற்கு உன்னிடம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வெற்றி உன்னை வந்து சேரும். பிறரிடத்தில் நீ நடந்து கொள்வது பணிவு, ஆனால் அவர்கள் உன்னை நடத்துவது அடிமை போல. நடிப்பவர்களும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவருடைய அன்பை உண்மை என நம்பும் நீயும் இருக்கத்தான் செய்கின்றாய். போலியான அன்பை எது என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வெகுளித்தனமாக அப்பாவித்தனமாக நீ வாழ்வதை நான் பார்க்கின்றேன். நீ மட்டுமல்ல, பலர் இப்பொழுது இந்நாட்களில் அன்பிற்காக ஏங்கி இப்படித்தான் சிக்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் சில உறவுகள் அவர்களிடத்தில் மாற்றம் ஏற்பட்டு நல்லவர்களாக நல்ல பாதையில் மாறியும் விடுகின்றார்கள். அப்படி உனக்கானவர்களை உன் பாதையில் நான் வரவழைப்பேன். 1000 உறவுகள் இருந்தாலும் ஏனோ தனிமரமாக இருப்பது போல உணராதே. உன்னை சுற்றி எப்பொழுதும் உனக்கான நன்மையை நினைப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். உன்னுடைய மனசாட்சியோடு பேசிக்கொண்டிருக்கின்றாய். என்னுடனும் பேசு. உனக்கான நல்ல தீர்வை நான் தருவேன். நல்லது நடக்கும்.